ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 8 தான். அப்படி நீங்க போன எபிசோட்லாம் பார்க்கலையா, பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ரியோமாவும் அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் அவனோட பார்ட்டிக்காக இன்வைட் பண்றான். இதுக்கப்புறம் வார்கன் கிட்ட போய் அதை பத்தி சொல்றான். அங்க வார்கன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் கில்டு மெம்பர்ஸ் அவங்க கிட்டயும் சொல்றான். கிரிசெலியாவையும் அங்க பார்ட்டியில இன்வைட் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க செஜும் ரியோமாக்காக 2 எம்ப்ளாயிஸ அங்க கொண்டு வந்திருக்கான். இந்த சைடு நம்ம ரியோமாவும் அங்க இருக்க மெய்ட்ஸ் கூட அங்க சமைச்சுன்னு இருக்கான். கூடவே நம்ம எலியாராவும் அங்க ஹெல்ப் பண்ணிருக்கா. இந்த சைடு அந்த 2 எம்ப்ளாயிஸும் அந்த ஷாப்பை பார்த்து மிரண்டு போயிடறாங்க. என்னது எவ்வளவு பெரிய ஷாப்பா, ஆனா என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி 11 வயசு பையன் அவன் தான் இந்த ஷாப்பையே உருவாக்குனானு நீ அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எப்பயுமே ஒரு பர்சனோட ஏஜை வச்சு அவங்களோட ஸ்கில்ஸை மெஷரே பண்ணக்கூடாது. எப்படி பார்த்தாலும் இவன் டியூக்கோட ஃபேமிலி கூட இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே ரியோமா அவங்க சொல்றான், ஹே சர்ஜ், நீங்க எப்போ வந்தீங்க, உள்ள வாங்க. அங்க சர்ஜும் சொல்றது, நான் ஆச்சரியமாயிட்டேன்ப்பா, உன்னோட ஷாப் எவ்வளவு சீக்கிரமா சூப்பரா பில்ட் பண்ணுவேன்னு. இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேர் தான் உன்னோட புது அசிஸ்டன்ட். அங்க இருக்க அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்றான், என்னோட பேரு கார்லா நோரெட். அங்க இருக்க அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றான், என்னோட பேரு காலம் நோரெட். பரவாயில்ல, இந்த மாதிரி உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எலியாராவும் சொல்றான், இந்த மாதிரி என்னோட பேரு எலியாரா ஜாமில். நான் இங்க இருக்க பார்ட்டியில ரியோமாக்கு ஹெல்ப் பண்றேன் இந்த ஃபுட் எல்லாம் ரெடி பண்றதுக்கு. அங்க சர்ஜோ சொல்றாரு, இந்த மாதிரி நீ இவங்க 2 பேரை குறைவா எடை போடக்கூடாது. ஏன்னா இவங்க டாப் பொசிஷன்ல ஆல்ரெடி வேலை செஞ்சிருக்காங்க. மார்கன் ட்ரேடிங் கம்பெனி அங்க இவங்க சப் ஹெட்டாவும் டெப்யூட்டி சப் ஹெட்டாவும் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி உனக்கு பர்ஃபெக்டான எம்ப்ளாயிஸ் வேணும்னா கண்டிப்பா இவங்க தான் அதுக்கு சூட் ஆவாங்க. ஸோ இதனாலேயே ரியோமாவும் சொல்றான், உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இந்த பேகை வாங்குவாங்க. ஏன்னா இதுல தான் அந்த தொய்கிற துணி எல்லாமே வச்சுப்பாங்க. அங்க ஒரு போர்டு இருக்குல்ல, அதுல நம்ம இந்த டிஃப்ரெண்டான சைஸ்லயும் வாங்கிக்கலாம். இதை எத்தனை வாட்டி வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இந்த மாதிரி அந்த பேகை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பேக் எவ்வளவு பெருசாகுதோ அவ்வளோக்கும் அமௌண்ட்டும் பெருசாகும். நீ அவங்க கிட்ட பேகை வாங்கினக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த டோக்கனை நீ தர மாதிரி இருக்கும். இது ரிசப்ஷன் டோக்கன். ஸோ இதனால நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். இது அவங்க பேக் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. நீங்க 2 பேருமே அந்த பேகை வாங்கினக்கு அப்புறம் நீங்க இங்க தான் இதை வைக்கணும். இங்க இருக்க வேலை எல்லாத்தையும் அந்த கிளீனர்ஸ் லைம் அது பாத்துக்கும். அது உங்களுக்கு என்னதுன்னு தெரியும்ல? தெரியும். இந்த மாதிரி அது இந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணுமே அதுதானே? ஆமா, நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. சரி, உங்ககிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம். அதாவது நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா இந்த மாதிரி இது ஸ்லைம்ஸோட ஒரு புது பிரீடாமே. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எங்களுக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்லைம்ஸ் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிடுவீங்க. கிளீன் பண்ணக்கு அப்புறம் அதை நம்ம எங்க காயப்படுவோம்? ஓ அதுவா, அதுக்கு நான் ஒரு சாம்பிளே காட்டிடுறேன். இந்த மாதிரி கிளீனர் ஸ்லைம்ஸ் அது இந்த துணிகளை கிளீன் பண்ணோம். கிளீன் பண்ணக்கு அப்புறம் இந்த மெட்டா ஸ்லைம் அது மொத்தமா அயன் பண்றோம். அயன் பண்ணக்கு அப்புறம் அந்த துணி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க 1 by 1 அடுக்கி அதை கஸ்டமர் கையில கொடுக்கறது தான் உங்களோட வேலை. நம்ம தனியெல்லாம் இதுல யூஸ் பண்ண மாட்டோம். வேறமா ஸ்லைம்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணுவோம். ஸ்லைம்ஸுக்கு இந்த வேலை வெறுமா சாப்பிட்ற மாதிரி தான். அது அழுக்க சாப்பிட்டு கிளீன் பண்ணிடும். ஸோ அதனால நம்மளுக்கு தண்ணியை மிச்சம். ஆனா இருந்தாலும் என்னோட கோரிக்கை என்னன்னா நீங்க திரும்பவும் ஒரு வாட்டி செக் பண்றது நல்லது. சரி, ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? ஆனா அவங்க பார்த்தா கொஸ்டின்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா நீங்க டைரக்டாவே கேட்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க தயங்காதீங்க. ஆனா ரியோமாக்கும் இவங்களை பார்க்கும் போதே புரியுது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வேலை ரொம்ப சிம்பிளா இருக்கனால இவங்க கொஞ்சம் இதுவாயிட்டாங்களா என்ன எப்படின்னு இவனும் யோசனை இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ரியோமாவும் அங்க இருக்க ரூம்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இது லிவிங் ரூம், இது வேலை செய்யற ரூம், அங்க கிச்சன் இருக்கு, சைட்ல பாத்ரூம் இருக்கு. இதே மாதிரி இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு. வெளியில வாங்க, வெளியில உங்களுக்குன்னு பல ரூம்ஸ் இருக்கு. இதுல நீங்க எந்த ரூம்ஸ் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் இருக்கிறதுக்கு. இப்படி அவனும் அங்க சொல்ல இருக்க அங்க பார்த்தா கில்டுல இருக்க ஆளுங்களும் அங்க நிறைய பேரும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பார்ட்டிக்கான டைம் வந்துருச்சு. ஸோ பார்ட்டி என்ஜாய் பண்ற நேரம் தான் இது. இதுக்கப்புறம் அவங்களும் உள்ள அங்க ஜூஸ் குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அங்க ரியோமாவும் அங்க ஸ்பீச் கொடுக்கலான்னு வரான். ஆனா ஸ்பீச் கொடுக்கும் போது அவனுக்கு பழைய மெமரிஸ் ஞாபகம் வருது. ஏன்னா இதே மாதிரி தான் அவனோட பழைய வாழ்க்கையிலையும் அந்த கம்பெனில ஸ்பீச்சும் கொடுத்துருப்பான். ஆனா இவன் என்னதான் ஸ்பீச் கொடுத்தாலும் அங்க யாருமே காது குத்து கூட கவனிச்சிருக்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஒண்ணு இங்க நம்ம ஸ்பீச்சை கொடுக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் நிறைய விஷயத்த இங்க செஞ்சு வச்சிருக்கேன். சோ சாப்பிட்டோம் குடிச்சோம் என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க குடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்க சைட்ல பார்த்தா எலிஸும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்கா. இந்த சைடு வார்கனும் அங்க கிரிசெலியாவும் இருக்க. அங்க வார்கனும் கிரிசெலியாவை பார்த்து சொல்றான், உன்ன மாதிரி ஒரு டர்ட்டியான கேள்வி அது என்ன இங்க பண்ணுது? யார பார்த்து டர்ட்டின்னு சொல்ற? இந்த மாதிரி நான் வயசாயிருக்கலாம், ஆனா நான் அவ்வளோக்கும் நான் டர்ட்டியான கிளவி இல்ல. சோ சொல்ல போனா நான் டர்ட்டி இல்ல, இந்த மாதிரி நீ தான் டர்ட்டி. பழைய விஷயத்த மறந்துட்டியா என்ன? அதுக்குள்ளே அங்க வெலேரியாவை கேக்குறா, ஆமா என்ன விஷயம் அது? பழைய விஷயம் அதுவா? இந்த மாதிரி உனக்கு தெரியாதுமா? இவன் ஒரு நாள் மிஷின் பண்ணிருக்கும் போது அப்பயே இப்படின்னு அவங்கள சொல்லானே. அதுக்குள்ள அங்க அவரும் தத்து நித்துறாரு. ஓ வெலேரியா, அங்க பாரு வித்தியாசமா சமைச்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடு அப்படின்னு
அப்படின்னு தோத்தி விட்டுறாரு. இதனாலேயே அவங்களும் அங்க ஓடி போயிடுறாங்க. இந்த சைடு வார்கனும் கேக்குறான், ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ரியம்மாவோட பிசினஸ் அது இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஆமா அது நல்லா தான் போகும், இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் அட்வைஸ் தருவீங்களா? அவன் என்கிட்ட கேட்டா கண்டிப்பா அதுக்கான அட்வைஸையும் நான் கொடுப்பேன். இந்த சைடு ரியம்மா அங்க சொல்றான், ஆமா நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல? எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஆனா நீங்க உங்களோட வீட்லயும் வெளியிலயும் சாப்பிடுற மாதிரி நான் இங்க எதுவும் அந்த மாதிரி செய்யலையே. ஆனா அங்க ரினாட்டோட மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடுது. இதை பாக்குற ரியம்மாக்கு அங்க புரியல, இந்த மாதிரி நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன? அப்படிலாம் ஒன்னும் இல்ல ரியம்மா, இந்த மாதிரி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். விலை உயர்ந்த சாப்பாடு அது பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது அவ்வளவு கேவலமா இருக்கும்னு. இதை பாக்குற ரியம்மாக்கும் புரியுது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த சைடு ஜெஃபும் மியாவும் அங்க சாப்பிட்டு மட்டியாயிட்டு இருக்காங்க. ஆனா எலியாரே அங்க டெசர்ட் எத்தனை வர இதை பாக்குறவங்க திரும்பவும் எழுந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பார்ட்டியும் முடியுது. அங்க இருக்க எல்லாருமே வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரியம்மாவும் கால்லா கையிலயும் கேலம் கையிலயும் சொல்றான், நீங்க எனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவும் நன்றி. நாளைக்கு இந்த ஷாப்புக்கான முதல் நாள், நீங்க ஹெல்ப் பண்ணா எனக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். நீங்க அப்படி பிடிக்கலன்னா நீங்க வேணா இங்க இருந்து போகலாம். ஆனா இதை கேட்கிற காலாவும் சொல்றான், நாங்க அதை பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம், நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம். இதை கேட்கிற ரியம்மாக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா அப்புறம் தான் கேலமும் காலாவும் சொல்றாங்க, நாங்க என்ன நினைச்சோம்னா இந்த மாதிரி நீயும் ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தன்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் நோபல் ஃபேமிலில இருந்தெல்லாம் வரல. ஆனா நாங்க என்ன நினைச்சோம்னா இந்த மாதிரி நீயும் ஜாமில் ஃபேமிலியோ கனெக்டடா இருந்தீங்களா, சோ அதான் நோபல்னு நினைச்சோம். ஆனா சொல்ல போனா நான் நோபல்லாம் இல்ல, இந்த மாதிரி என்ன அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். அதாவது நானும் ஜாமில் ஃபேமிலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அது சொல்ல போனா என்னோட தப்பு தான், நான் சொல்ல மாட்டேன், நான் தான் சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட. ஓ இப்போதான் எனக்கே புரியுது, இந்த மாதிரி நான் வெறுமா ஒரு நார்மலான அட்வென்ச்சர் தான். சோ அதனால நீங்க நார்மலாவே என்கிட்ட ஆக்ட் பண்ணுங்க. நாளைக்கு நிறையவே ஒர்க் இருக்கு, அதனால நீங்க பண்றதுக்கும் ரெடி ஆயிடுங்க. சோ நல்லாவே ரெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஷாப்பையும் ஓபன் பண்ணிடுறாங்க. ரியம்மாவும் அந்த பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தின்னு இருக்கும் போது யோசிக்கிறான், இப்போ நான் ஷாப்பை ஓபன் பண்ணிட்டேன், இருந்தாலும் அந்த அளவுக்கு கஸ்டமர் எனக்கு வருவாங்களான்னு தெரியல. உள்ள பார்த்தா அந்த எம்ப்ளாயிஸும் அங்க வேலைக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க ரியம்மா சொல்றான், இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், ஏன்னா இப்போதைக்கு எனக்கு சரியா தெரியல அந்த அளவுக்கு கஸ்டமர் வருவாங்களான்னு. சோ நான் கொஞ்சம் வெளியில சுத்தி பார்த்துட்டு வரேன். நான் அட்வென்ச்சர் கில்டுக்கும் போய் அங்கேயே போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த மாதிரி என்னோட ஷாப் ஓபன் ஆயிடுச்சுன்னு. இந்த சைடு எலியாராவும் அங்க ஜூஸ் கூட போறா, ஏன்னா அவளும் கொஞ்சம் மேஜிக் ட்ரைனிங் எல்லாம் பண்ண போறாளாம். இதனாலே அவளும் அங்க குட் பை சொல்லிருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ரியம்மாவும் அங்க கில்டுக்கு பார்க்க அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க, கங்க்ராச்சுலேஷன் ரியம்மா, உன்னோட ஷாப்பை வெற்றிகரமா ஓபன் பண்ணிட்ட போல. அட உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் தான் அவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி இதனால தான் எங்களுக்கு தெரிஞ்சது, மியாவும் வெலேரியாவும் இதை இங்க ஒட்டி வச்சிருக்காங்க, சோ அதனால தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சோ இதுக்கும் மேல அவங்க நிறைய இடத்துல போய் இதெல்லாம் ஒட்டி வைக்க போறாங்களா, சோ இதனால உனக்கு ஈஸி ஆயிடும், உன்னோட ஷாப்பும் அட்வர்டைஸ் ஆன மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த லேடி கையில போய் இவனும் ஒரு ஜாபையும் வாங்குறான். அங்க இவன் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணுமா. இதுல ரியோமாக்கும் ஒரு ஐடியா தோந்து, இந்த மாதிரி நான் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணும்போது அப்படியே என்னால பேட்ரோலிங்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் அந்த மைண்ட்ல அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு வெளியில அந்த ஹெர்ப்ஸையும் கலெக்ட் பண்ணிடுறான். கலெக்ட் பண்ணக்கு அப்புறம் அவனும் அதுக்கான காசையும் வாங்கிட்டு அந்த ஷாப்பை பார்க்கலான்னு போவ, அங்க பார்த்தா அவனும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா கஸ்டமரோட கூட்டம் பார்த்தா அலமோதுது. அங்க இதை பார்த்து ரியோமாவும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான். இதனாலே அவனும் செம்ம வேகமா உள்ள போயிட்டு அங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஸ்லைம்ஸும் அதுங்களோட வேலையை செய்ய இதை பாக்குற கஸ்டமரும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட துணியும் அவங்களோட பொருட்களும் ரொம்பவும் கிளீனா இருக்கு. அங்க எல்லா வேலையும் முடிஞ்சக்கு அப்புறம் நம்ம ரியமாவும் அவங்கள பயங்கரமா பாராட்டுறான். நீங்க இன்னைக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா இன்னமும் நிறைய எம்ப்ளாயிஸா வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. இதனாலே கேலமும் சொல்றான், நீ மர்ச்சன்ட் கில்ட கான்டாக்ட் பண்ணா நல்லா இருக்கும், அவங்களே உனக்காக சில பல எம்ப்ளாயிஸையும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. சரி ஓகே நான் அதே மாதிரி பண்றேன். இதனாலே அவனும் கிளிசலியாவை பார்க்க போயிடுறான். அங்க போயிட்டு அவனும் அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி என்னோட பிசினஸ் நல்லா போகுது. ஓ அப்பனா நீ எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி உனக்கு எம்ப்ளாயிஸ் தேவை அதுதானே, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, இந்த மாதிரி நானே உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், உனக்கான எம்ப்ளாயிஸை நான் கொண்டு வரேன், நீ தேர்ந்தெடுத்துக்கோ. நெக்ஸ்ட் சீன்ல இது அவன் ஜாமில் ஃபேமிலி கிட்டயும் சொல்றான். இதை கேட்கற அவங்களும் அங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவனோட பிசினஸும் நல்லா போகுதுல. இதனாலே அங்க ரின்ஹார்ட்ட சொல்றான், நீ அநேகமா டவுன் கார்ட்ஸோட கோட்டருக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால உனக்கு நிறைய துணியும் கிடைக்கும் துவைக்கிறதுக்கு. ஓகே நான் கண்டிப்பா அங்க போகிறேன். அங்க ரின்ஹார்ட்டோட ஃபாதரும் சொல்றாரு, நீ இன்னைக்கு நிறையவே வேலையை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சோ அதனால போய் ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு. இதனாலேயே அவனும் போக ஆரம்பிக்கிறான். போகும்போது அங்க எலியாராவும் குட் நைட் சொல்றான். அங்க ரியம்மாவும் பதிலுக்கு குட் நைட் சொல்லிட்டு அவனோட ரூம்லயே போய் தூங்க ஆரம்பிக்கிறான். தூங்கும் போது அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. நான் அந்த உலகத்துல இருக்கும் போது நான் லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ நான் ரொம்பவே டயர்ட் ஆகி அங்கேயே தூங்கிடுவேன். நான் என்னதான் இந்த உலகத்திலயும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் நான் கம்ஃபர்டபுளா இப்ப என்னால தூங்க முடியுது. இப்படி ரியம்மா நிம்மதியா தூங்குறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம ரியம்மா இன்னமும் அந்த பிசினஸை டபுள் ஆக்கலான்னு பாக்குறான். அதுக்கும் மேல பைப்புல எவ்வளவு சம்பாதிக்க போறான்னு அதுவும் நம்மளுக்கு தெரியல. சோ பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு
வர எபிசோட்ஸும் மற்ற எபிசோட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.